الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل وقال أيضا ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أنا سيد ولد آدم ولا فخر لواء الحمد بيدي ولا فخر أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டுடன் கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். ஹிஜ்ரி 1443 ஆண்டின் ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதலாவது தினத்தில் முதலாவது ஜும்ஆவுடைய தினத்திலே நாம் வீற்றிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரபி என்றால் வசந்தம், செழிப்பு. அந்த மாதத்திலே நாம் அதிகமாக பேசுவதும் கேட்பதும் நம் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதருடைய அன்பு, மரியாதை, மகத்துவம் உள்ளத்திலே வர வேண்டும் என்றால் அவருடைய சிறப்பம்சங்களை, அவருடைய தனித்துவங்களை நாம் விளங்கினால் அதற்கு தோதுவாக உஷா துணையாக அமையும். இன்று நான் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சென்ன, அவர்களுக்கு இருந்த அல்லாஹ்விடம் இருந்த மதிப்பென்ன, குர்ஆனில் அல்லாஹ் அவர்களை பற்றி எப்படி பேசுகிறான், தன்னை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், சஹாபாக்கள் நபி அவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், இஸ்லாத்துடைய விரோதிகள் கூட நபி அவர்களை எப்படி உணர்ந்து கொண்டார்கள், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரில் நாம் சொல்லுகின்ற ஓதுகின்ற ஸலவாத் போன்ற பல விடயங்களை சுருக்கமாக நேரம் இடம் கொடுக்கின்ற விதத்திலே உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்ணியமானவர்களே, குர்ஆனிலே 25 ரசூல்மார்களுடைய பெயர்களை அல்லாஹ் சொல்கிறார். ஏனைய ரசூல்மார்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் அழைக்கிறான். யா ஆதம், ஆதமே, யா மூசா, யா நூஹ், யா ஹூத், யா சாலிஹ், யா ஷுஐப். குர்ஆனிலே கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யா முஹம்மத் என்று அழைக்கின்ற ஆயத்து கிடையாது. நபியருடைய பெயரை சொல்லி கூட அல்லாஹ் கூப்பிடவில்லை. யா அய்யுஹர் ரசூல், ரசூலே, யா அய்யுஹன் நபி, நபியே. இது நபியவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்த மதிப்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. எந்த சில ஓரிரண்டு வார்த்தைகள் வந்தாலும் எந்த ரசூலுடைய எந்த நபியுடைய உடல் அங்கங்கள், அங்க அவயங்கள்
உடல் உறுப்புகள் குர்ஆனிலே தெளிவாக விவரிக்கப்படவில்லை. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதானமான உறுப்புகளை கூட அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அவர்களுடைய அறிவை பற்றி பேசியிருக்கிறான். அவர்களுடைய உள்ளத்தை பற்றி பேசியிருக்கிறான். வன்னஜ்மி சூராவை எடுத்துக்கொண்டால் வன்னஜ்மி இதா ஹவா முதலாவது ஆயத், இரண்டாவது மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா. நபியுடைய அறிவை, நபியுடைய புத்தியை, நபியுடைய தெளிவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். உங்களுடைய தோழர் இந்த நபி அவர் வழி தவறவில்லை, வழி தவற மாட்டார். அவர் நேரான வழியில் செல்கின்றவர், சரியாக சிந்திப்பவர். பேச்சை பற்றி பேசுகிறான். நபி அவர்களுடைய பேச்சு, நுத்துக் மொழிச்சல், ஒமா யன்திகு அனில் ஹவா, மனோ இச்சைப்படி பேச மாட்டார். நுத்துக் பேச்சு. நபி அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹ்யை கொண்டு வருகின்ற நடுவிருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி கூட அல்லாஹ் அழகாகத்தான் பேசுகிறான். அல்லமஹு ஷதீதுல் குவா, சக்தி வாய்ந்த பலசாலியான ஒரு முஅல்லிம், ஒரு ஆசான் அல்லாஹ்விடமிருந்து நபி அவர்களுக்கு வஹ்யை கொண்டு வந்து அவர் விளங்கப்படுத்துகிறார். அப்படியே வந்து கண்ணியமானவர்களே நபி அவர்களுடைய பார்வையை பேசுகிறான். நபியவர்களுடைய நபியருடைய பார்வை கூட அது சரியான பார்வை, அது சருகாது, அது தவறாது. நபியுடைய பார்வை நுணுக்கம் கலந்தது. உள்ளத்தை பற்றி பேசுகிறான். நபியருடைய உள்ளம் எப்பொழுதும் பொய் சொல்லாது. உண்மையான, நாணயமான, நேர்மையான உள்ளம் ஃபுஆத், உள்ளம். கண்ணியமானவர்களே, வேறொரு ஆயத்திலே அல்லாஹ் நபியவர்களுடைய பார்வையை பற்றி, அதாவது நபியுடைய முகத்தை பற்றி பேசுகிறான். என்ன? பைத்துல் மக்திஸுடைய கிபிலா 18 மாதங்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கிபிலா 18 மாதங்கள் தொழுகை கடமையாக்கப்பட்டதிலிருந்து. ஆனால் நபியவர்களுக்கு அது திருப்தியாக இருக்கவில்லை. அல்லாஹ் சொன்னான், செய்கிறேன். ஆனால் கிபிலா காபத்துல்லாவின் பக்கம் மாறினால் நன்றாக இருக்குமே என்ற ஆசையிலே அடிக்கடி மேலே பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய வஹி இப்பொழுது வரும், அல்லாஹ்வுடைய வஹி இப்பொழுது வரும், என்னை காபத்துல்லாவின் பக்கம் திரும்ப சொல்லுகின்ற கட்டளை வரும் வரும் என்று கதனரா தகல்லுப வஜ்ஹிக பிஸ்ஸமா, உங்களுடைய முகத்தை நீங்கள் வானத்தின் பக்கம் அடிக்கடி மேல் நோக்கி பார்த்து கீழ் நோக்கி பார்த்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், இப்பொழுது திருப்புங்கள் உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம். மஸ்ஜிதுல் ஹராம், உம்ரா ஹஜ்ஜுக்கு போனவர்கள் போயிருப்பீர்கள். மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், 2 கிபிலாக்கள் உடைய மஸ்ஜித் என்றால் என்ன? நேர்மாற்றம். 2 கிபிலா என்றால் என்ன? அந்த மஸ்ஜிதில் வைத்துதான் கிபிலாவை திருப்பப்பட்டது. கண்ணியமானவர்களே, விடயம் என்ன? நபியருடைய முகம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நபியுடைய நாவு சொல்லப்பட்டிருக்கிறது. நபியுடைய நாவு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரா கியாமாவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆன் வஹ்யை ஓதும் பொழுது நபியவர்கள் ஆசையினால், ஆர்வத்தினால் மிக அவசர அவசரமாக ஓத பார்ப்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பி, நீங்கள் அவசரப்பட்டு இந்த வஹ்யை, இந்த குர்ஆனை ஓத வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு அழகான முறையிலே அதை மனதிலே பதிய வைப்போம், தெளிவாக விளங்கப்படுத்துவோம் என்றெல்லாம் சொல்லுகிறான். இங்க அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன? லா துஹர்ரிக் பிஹி லிசானக், உங்களுடைய நாவு. நபியுடைய நாவை குர்ஆனில் எல்லாம் பேசி இருக்கிறார். கண்ணியமானவர்களே, உள்ளத்துடைய கெப்பாசிட்டியை பற்றி, நபியுடைய உள்ளத்தின் விரிவு, தாராளமான விரிவான உள்ளம் என்ற அந்த மன, அந்த விசாலத்தை பற்றி எல்லாம் பேசுகிறான். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விரிவாக்கவில்லையா, விசாலமாக்கவில்லையா? நபி அவர்களுடைய பாவ சுமைகளை எல்லாம் அல்லாஹ் அகற்றி விட்டான், தூய்மைப்படுத்தி விட்டான். 2 கருத்துக்கள். ஒன்று, உங்களுடைய அழுக்கு தூய்மைப்படுத்தப்பட்டு உங்கள் மீது எந்த அழுக்கு, பாவ அழுக்குகளும் படியாது. இன்னும் ஒன்று, உங்களுடைய சுமைகளை, உங்களுடைய மனப்பாரங்களை, உங்கள் மீது இருக்கின்ற கவலைகளை, என்ன சஞ்சலங்களை நாங்கள் இல்லாமல் ஆக்கிவிட்டோம். நிம்மதி அளிக்கப்பட்டு விட்டது நபியவர்களுக்கு. உங்களுடைய முதுகை முறிக்கின்ற, அங்கு நபியுடைய முதுகு வருகிறது. அல்லதி அன்கத தஹ்ரக்,
அலம் நஷ்ரஹ் சூராவுடைய 3வது ஆயத்திலே நபியுடைய முதுகை அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய முதுகை முறிக்கின்ற அளவு பாரமான அபாயகரமான விடயங்களை எல்லாம் நாங்கள் இல்லாமலாக்கிவிட்டோம், நீக்கிவிட்டோம், பாரத்தை இறக்கி வைத்து விட்டோம். அங்கு நபியுடைய முதுகு பேசப்பட்டிருக்கிறது. நபியருடைய பேர் நாமம் முழு உலகத்துக்கும் பிரபலியமாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிரஸ்தாபத்தை முழு உலகத்திலும் உயர்த்தி விட்டோம். கண்ணியமானவர்களே, பேசிக்கொண்டே போகலாம். நபியுடைய உறுப்புகள், நபியுடைய அடையாளங்கள், நபியுடைய வெளிரங்க விடயங்கள் இன்னும் இருக்கின்றன. பிரதானமான உறுப்புகளை நான் முன்வைத்தேன். கண்ணியமானவர்களே, அந்த நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்லாஹ்விடமிருந்த மரியாதைக்கு மதிப்புக்கு அடுத்த எடுத்துக்காட்டுதான் நபி அவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பேசும் பொழுது அவர்களுடைய ஓசையை விட உங்களுடைய ஓசை கூடும் என்றிருந்தால், ஒரு சஹாபாக்களுடைய சத்தம் கொஞ்சம் வெடிச்சத்தமாக இருந்தது. இந்த ஆயத்து இறங்கியவுடன் பயப்பட்டார்கள். எங்களுடைய சத்தமே கொஞ்சம் கூடத்தான் யார சொல்லலாம். அவங்களுடைய இயல்பப்படி உங்களுக்கு அந்த குற்றம் கிடையாது. சத்தத்தை தாழ்த்த முடியுமானவர்கள் உயர்த்தி பேசினால் நபியவர்களுடைய பேச்சுக்குரிய மரியாதை, நபியவருடைய செவிப்புலனுக்குரிய மரியாதை. கண்ணியமானவர்களே, நபியவர்களுக்கு சொல்ல முன்னால் அப்படி சத்தத்தை உயர்த்தி பேசினால் அந்த அமாலுக்கும் உங்களோட அமல்கள் எல்லாம் அழியும். அவ்வளவு கண்ணியம். நபியவர்களுக்கு முன்னால் லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி சூரா ஹுஜராத். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு முன்னால் நீங்க முந்த வேண்டாம். 2 கருத்து, பேச்சில், சத்தத்தில், மார்க்கத்தில், கட்டளையில். இன்னும் ஒன்று, நபியவர்களுக்கு முன்னால் நீங்கள் செல்ல வேண்டாம். நபியவர்களை முந்திக் கொண்டு செல்ல வேண்டாம். நபியவர்கள் அனுமதித்து ஏவினால் முன்னால் போங்கள், போகலாம். இல்லாவிட்ட நபியவர்களுக்கு பின்னால் தான் நீங்கள் செல்ல வேண்டும். மற்றவர்களை அழைப்பது போன்று அழைத்தார்கள். சிலர் வந்து நபியோட பேசுவதற்கு யா முஹம்மத், யா முஹம்மது என்று அல்லாஹ்வே யா முஹம்மது என்று கூப்பிடவில்லை. சிலர் கூப்பிட்டார்கள். அல்லாஹ் ஆயத்திறக்கினான். அப்படி கூப்பிடுகின்றவர்கள் எல்லாம் மடையர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்ல யுனாதிலுக்கும் வராயில் ஹுஜராத் அக்ஸரு லா யாக்கிலூன். இந்த அறைக்கு வெளியில் இருந்து கொண்டு, உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் இருந்து கொண்டு, மதிலுக்கு அங்கால் இருந்து கொண்டு உங்களை அழைக்கின்றவர்களுக்கு அதிகமானவர்களுக்கு விளப்பம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். நபியவர்களை அப்படி பேர் கூவி அழைப்பதை மடத்தனம் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான். கண்ணியமானவர்களே, அப்படி தூய்மைப்படுத்தப்பட்ட நபியவர்கள் பிறந்து வஃபாத்தாகிய மாதத்தை அடைந்திருக்கிறோம். மகத்துவம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விருப்பமானவர்களாக, உவப்புக்குரியவர்களாக, அன்புக்குரியவர்களாக இல்லாவிட்டால் நம்முடைய ஈமான் பரிபூரணம் கிடையாது. நம்முடைய ஈமானுடைய பரிபூர்ண தன்மை நபியவருடைய முஹப்பத் அல்லது மஹப்பத், ஹுப்பு பேச்சளவில் மாத்திரமல்ல, செயலினூடாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் நபியவர்களை நாம் நேசிக்க வேண்டும். குணத்தை பற்றி ஏராளமாக அல்லாஹ் பேசுகிறான். ஒரே ஒரு ஆயத், இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் நற்குணசீலர். இந்த ஒரு ஆயத்து போதும் நபியுடைய பண்பாடு, குணம், நபியுடைய அந்த அக்லாக், நீங்கள் நற்குணசீலராக இருக்கிறீர்கள். இது கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஏராளமாக இருக்கிறது. சில விடயங்களை முன்வைத்தேன். அடுத்ததாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையிலே கொடுக்கின்ற மதிப்பு மரியாதை. மதிப்பு மரியாதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சில விடயங்களை சொல்லி இருக்கிறார்கள். அதில் சில விடயங்கள் குர்ஆனிலும் வந்திருக்கிறது. அதில் முதலாவது விடயம் என்ன தெரியுமா? மஹ்ஷர் மைதானத்திலே மக்கள் எல்லாம் எழுப்பப்படும் பொழுது அவ்வலு மன் தன்ஷக்கு அன்ஹுல் அர்த், கபர் பிளந்து பூமி பிளந்து முதலாவது எழுப்பப்படுகின்ற மனிதர் நான். அவ்வலு மன் தன்ஷக்கு அன்ஹுல் அர்த், பூமி பிளந்து கபர் பிளந்து முதலாவது எழுப்பப்படுபவன் நான். எனக்கு அதனால் எந்த பெருமையும் கிடையாது. நான் பெருமைக்கு சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்ல சொன்னால் சொல்கிறேன். எனக்கு பெருமை என்னை பீற்றுவதற்காக சொல்லவில்லை. சுவர்க்கத்துடைய கதவை முதலாவது தட்டுகின்றவர் நான்.
தட்டுவார்கள் நபி அவர்கள். அவ்வலு மை யத்ருக்கு பாபல் ஜன்னா அன் அவ்வலு மை யத்ருக்கு மை யுஹர்ரிகு ஹலகல் ஜன்னா அல்ல ஹிலகல் ஜன்னா. அந்த சுவர்க்க கதவுகளுடைய அந்த வளையம் போன்ற அதை தட்டுவவன் நான். சுவர்க்கத்துக்கு பொறுப்பான மலக்கு திறக்க முன்னால் கேட்பார், யார்? அன முஹம்மத், முஹம்மது வந்திருக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்வேன் நான். அந்த மலக்கு சொல்வார், பிக்க உமிர்து அல்லா அஃப்தஅ லி அஹதின் கப்லக், உங்களுக்கு முன்னால் வேறு யார் வந்தாலும் சுவர்க்கத்தை திறக்க வேண்டாம் என்று எனக்கு ஏவப்பட்டுள்ளது. நீங்கள் வந்து விட்டீர்கள், இதோ திறக்கிறேன். சுவர்க்கத்துக்கு முதலாவது நுழையக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன சய்யிது வல்தி ஆதம் அன சய்யிது வலதி ஆதம், நான் தான் ஆதமுடைய மக்களின் தலைவன். வலா ஃபக்ர், எனக்கு பெருமை இல்லை. லிவாஉல் ஹம்தி பியதி, எல்லா முழு மனித சமுதாயத்துக்கும் தலைமை தாங்கி, நபிமார்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி ஒரு கொடி இருக்கும், புகழ் கொடி. லிவாஉல் ஹம்த், புகழ் கொடி, அதை நான் தான் சுமந்து கொண்டிருப்பேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூட எனக்கு பின்னால் தான் வருவார். எனக்கு அது அல்லாஹ் தந்த பாக்கியம். வலா ஃபக்ர், இப்படி கிடைத்ததனால் எனக்கு பெருமை இல்லை, அது பாக்கியம். கண்ணியமானவர்களே, ஏனே நபிமார்களுக்கு கொடுக்காத 6 விடயங்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றன. ஜவாமிஉல் கலீம். நீங்கள், நான் ஒரு இதை புரிவதற்காக சொல்கிறேன். ரியாதுஸ் ஸாலிஹீன் அது போன்ற இந்த ஹதீஸ் கிரந்தங்களிலே சில விடயங்கள், ஹதீசுகளை பார்ப்பீர்கள், முன்னிய கால நபிமார்களுடைய வார்த்தைகள். விடயம் சுருக்கமான விடயமாக இருக்கும், வார்த்தை விரிவாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது தெரியுமா? பல வார்த்தைகளால் வசனங்களால் சொல்ல வேண்டிய ஒரு விடயத்தை ரத்தின சுருக்கமாக சொல்கின்ற திறமையை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார். ஏழை நபிமாருடைய கருத்துக்கள் வருகின்ற அந்த வரலாறுகளை, ஹதீசுகள், அவர்களுடைய கூற்றுக்களை, பேச்சுக்களை, வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்த்தவர்கள் விரிவாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சுருக்கமாக இருக்கும். இது எனக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட். ஏழை நபிமார்களுக்கு இது கிடையாது. அதே போன்று விரோதிகளுக்கு நான் எங்கிருக்கிறேனோ, நபியவர்கள் இங்கிருந்தால் இங்கிருந்து 1 மாத தூரம் பிரயாணம் செய்கின்ற தூரத்துக்கு அங்கால் இருக்கின்ற விரோதிக்கும் நபியவர்களை பற்றி, நபியவர்களுடைய சிந்தனை வந்துவிட்டால், நபியவர்களை தெரிந்தால் அவருக்கு நெஞ்சு நடுங்கும், கம்பீரம். 1 மாத கால தொலை தூரத்துக்கு அங்காலே எதிரிகளுக்கு என்பற்றிய ஒரு அச்சம், திடுக்கம் போடப்படும். அதாவது கம்பீரம். அப்படிப்பட்ட பாக்கியம். அதே போன்ற கனிமத்து பொருட்கள் ஏனைய நபிமார்களுக்கு கூடாது, எனக்கு ஹலால். கண்ணியமானவர்களே, அப்படி பல விடயங்கள் இந்த அதில் ஆரைத்தனர்கள் அதிலே தொடர்ந்து சொல்லியிருக்கிறார்கள். நான் தான் என்ன, அந்த புகழ் கொடி என்னுடைய கையில். மேலே சொன்ன விடயங்கள் எல்லாம் இணைகிறது. அன்புக்குரிய கண்ணியமான சகோதரர்களே, நபியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பாக்கியங்கள் மஹ்ஷர் மைதானத்தில் கிடைக்கின்ற மிக மிக சிறந்த ஒரு பாக்கியம்தான் மக்காம் மஹ்மூத். குர்ஆனில் வருது, அஸாய பஅஸக ரப்புக மகாம மஹ்மூதா, உங்களை அல்லாஹ் புகழத்தக்க, புகழுக்குரிய. அதாவது ஒருவரை நாங்கள் பாராட்டுகின்ற பொழுது மேடையில் ஏற்றி பாராட்டுவோம், அவரை ஸ்டேஜில் ஏற்றி அவரை பொன்னாடை போற்றுவோம், அவருக்கு நாங்கள் புகழாரம் கூறுவோம், அவருடைய சிறப்புகளை பற்றி மக்களுக்கு மத்தியிலே விவரிப்போம். அதே போன்ற உயர்ந்த ஒரு அந்தஸ்து தான், ஒரு இடம் தான் மக்காமு மஹ்மூத். மக்காம் என்ற நபியவர்கள் நிற்கும் இடம் மஹ்மூத். அந்த இடத்தில் நபியவர்கள் நிற்கும் பொழுது ஏனைய அனைவரும் நபியவர்களை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள், பாராட்டிக் கொண்டே இருப்பார்கள். இம்மையிலும் புகழ், மறுமையிலும் புகழ் யாருக்கு கிடைக்கும்? அந்த இடம். அந்த இடத்தில் ஏற முன்னால், அந்த கண்ணியமான இடத்துக்கு நபியவர்கள் வர முன்னால் ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம்? மஹ்ஷர் மைதானத்திலே இரக்கமுள்ள ரஹ்மான், கருணையுள்ள ரஹ்மான், தாயை விட பன்மடங்கு அன்புள்ள அந்த அல்லாஹ் கடும் கோபத்தோடு இருப்பான். எல்லா பாவிகளுடைய முகமும் முன்னால் இருக்குமே, எல்லா பாவிகளும் முன்னால், கொடுங்கோளர்கள் எல்லாம் முன்னால், அநியாயக்காரர்கள் முன்னால், நான் தான் பெரிய இரட்சகன் என்று வாதிட்ட ஃபிரௌனும் முன்னிருப்பானே. அல்லாஹ் பார்க்கும் பொழுது அவனுக்கு எப்படி இருக்கும்? கடுங்கோபத்தோடு இருப்பான். ஹதீஸ் இது. பயப்படுவார்கள் பேசுவதற்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் யாரும்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் போவார்கள், நாங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் எங்களுடைய தந்தை, பேசுங்கள் உங்களுடைய ரப்பிடம், எங்களுடைய இரட்சகனிடம், எங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில் அந்த சாப்பிட வேண்டாம் என்ற கனியை சாப்பிட்டேன் என்ற அந்த நிகழ்வை சொல்லி காட்டி சங்கடம் சொல்லி, அல்லாஹ் சாப்பிடக்கூடாது என்று சொல்ல மரத்துடைய அந்த காயை கனியை நான் சாப்பிட்டேன், அந்த தவறை செய்திருக்கிறேன், எனக்கு அல்லாஹ்வோடு பேச பயம். நீங்கள் முதலாவது இந்த நீண்ட காலம் ரிசாலத் தூதுவத்தை மக்களுக்கு மத்தியிலே செய்த நூஹிடம் செல்லுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடம் செல்வார்கள், அவர்களும் தங்களிடம் கூறுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் செல்லுங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் தங்களிடம் கூறுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் செல்லுங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் சென்று மக்கள் கெஞ்சும் பொழுது அவர்களும் சில தங்கடங்களை கூறி ஈசாவிடம் செல்லுங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் மக்கள் போவார்கள். நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு விசேஷமான ரூஹை ஊதி இருக்கிறான், தந்தை இல்லாமல் தாயின் மூலம் உங்களை அந்த ரூஹை ஊதி அல்லாஹ் உங்களை உலகத்தில் உருவாக்கினான், சிறப்பு வாய்ந்தவர், நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடம் பேசுங்கள், மன்றாடுங்கள். அவர்கள் எந்த தவறையும் சுட்டிக்காட்டி தங்களிடம் சொல்ல மாட்டார்கள். ஆனால் நீங்கள் அந்த அதோ இருக்கிறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரிடம் போய் வேண்டிக் கொள்ளுங்கள். வருவார்கள் நபி அவர்கள். இது நபி அவருடைய உம்மத்து மாத்திரமல்ல, எல்லோரும் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ரப்போடு பேசுங்கள், கடும் கோபத்தோடு இருக்கிறான். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தயாராகுவார்கள், சுஜூதிலே விழுவார்கள். எல்லோரும் சில வரலாறு அந்த ஹதீஸிலே வருகிறது. அந்த அறிவிப்பு எந்த அளவு என்று சொன்னால், ஒவ்வொரு அந்த சொன்ன நபிமார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இன்னும் ஒரு ரசூலை சாட்டிவிட்டு யா நப்சி யா நப்சி யா நப்சி, என்னுடைய நிலை என்னவாகும், என்னுடைய நிலைமை என்னவாகும் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு போவார்களாம். நபி அவரிடம் வந்தவுடன் சுஜூதில் வீழ்வார்கள். சுஜூதிலே வீழ்ந்து அல்லாஹ் சொல்வான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக், முஹம்மதே தலையை தூக்குங்கள், சல் துஅத, நீங்கள் வேண்டியதை கேளுங்கள், கிடைக்கும். கண்ணியவன் அப்பொழுது நபி அவர்களை அல்லாஹ் அந்த இடத்திலே நிற்க செய்வான், மகாம மஹ்மூத். நபி அவர்கள் அந்த சுஜூதிலே வீழ்ந்து அல்லாஹ்வை புகழ்வார்கள். உலகத்திலே யாரும் இதுவரைக்கும் புகழாத வார்த்தைகளை கொண்டு புகழ்வார்கள், அல்லாஹ்வை மேன்மைப்படுத்தி புகழ் பாடுவார்கள். அல்லாஹ் அப்படி சொல்வான், வேண்டியதை கேளுங்கள், ஷஃபாஅத் செய்வார்கள், உம்மத்துக்காக ஷஃபாஅத் செய்வார்கள், முழு மனித சமுதாயத்துக்கும் சாட்சியாக வருவார்கள். அந்த இடம் தான் மகாம மஹ்மூத். கண்ணியமன் அடுத்ததாக நபியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததுதான் வசீலா. வசீலா என்றால் என்ன தெரியுமா? உதாரணமாக ஒரு பெரிய அதிகாரியை சந்திப்பதற்கு அவருக்கு கீழால் இருக்கின்ற அவருடைய லேக்கம் மூலமாக, அவருடைய செக்ரட்டரி மூலமாக, அவருடைய நெருங்கிய ஒருவர் மூலமாக நாங்கள் அப்பாயின்மெண்ட் எடுப்பது. அதுபோன்றுதான் நபியவர்களுடைய அன்புக்குரிய நபியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற வசீலாவை. நபியவர்கள் இங்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை மக்கள் அடைவதற்காக, நீங்கள் அடைவதற்காக எனக்காக வசீலாவை கேளுங்கள். வசீலா எப்பொழுது கேட்க வேண்டும் என்று குறிப்பாக சொன்னார்கள். அதான் சொல்லும் பொழுது முஅத்தின் சொல்வது போன்று பதில் சொல்லுங்கள். ஹய்யால ஸலா ஹய்யால ஃபலா வரும் பொழுது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். அதான் முடிந்தவுடன் எனக்கு நீங்கள் ஸலவாத் சொல்லிவிட்டு ஸலுல்லாஹு அலி அல் வசீலா, வசீலா என்ற அந்த அந்தஸ்தை கேளுங்கள். அதாவது மக்களுக்காக அல்லாஹ்விடம் பரிந்து பேசுகின்ற, அல்லாஹ்விடம் போய் உரையாடுகின்ற அந்த பாக்கியம், அந்த அந்தஸ்து அது ஒருவருக்குத்தான் கிடைக்கும். அந்த ஒருவர் நான் தான் என்று ஆதரவு வைக்கிறேன். பெரும்பாலும் அது நபியவர்களுக்குத்தான் கிடைக்கும். இது நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள், வசீலா கொடுக்கப்படும். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ் நபியவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்தஸ்துகளிலே கடலில் இருந்து ஒரு துளி போன்று நான் சொன்ன விடயங்கள். சஹாபாக்கள் நபியவர்களை எப்படி மதித்தார்கள்? உர்வத் இப்னு மஸ்ஊத் இஸ்லாத்துக்கு வர முன்னால் இவர் சஹாபியாக மாறினார். இஸ்லாத்துக்கு வர முன்னால் சொல்கிறார், நபியவர்களை நான் ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது தூதுவராக, குறைஷியுடைய தூதுவராக போனேன், பேச்சாளராக. நான் அவருடைய சஹாபாக்கள், தோழர்கள், அவர் இஸ்லாத்துக்கு முன்னால் சொல்கிறார்,
எத்தனையோ அரசர்களிடம் தூதுவராக போயிருக்கிறேன், ரோம் பாரசீகர்களுடைய மன்னர்களிடம் போயிருக்கிறேன். மன்னர்கள், பேரரசர்கள், அவர்களுடைய சகாக்கள் அந்த அரசர்களை மதிப்பதை விட முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாக்கள் முஹம்மதை மதிக்கக்கூடியவர்களாக கண்டேன். எந்த அளவென்றால் அவரை மதிப்பது போன்று எந்த அரசனையும் எந்த குடிமக்களை மதிப்பதை நான் காணவில்லை. எந்த அளவு மதித்தார்கள் என்றால், அவர் வுது செய்யும் பொழுது தண்ணீரை கீழே சிந்த விடாமல் அதை அடைவதற்கு கையிலே எடுத்துக்கொள்வதற்கு ஒருவருக்கொருவர் முண்டி அடித்துக் கொள்கிறார்கள், சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். நபியவர்களுடைய அந்த முஹம்மதுடைய வுது செய்த தண்ணீரை கையில் எடுத்து மேனிகளை தேய்ப்பதற்கு இப்படி கண்ணியப்படுத்தக்கூடிய ஒருவரை நான் கண்டது கிடையாது. கப்பிங் ஹிஜாமா செய்து ரத்தத்தை கொடுத்தார்கள், குடித்தார்கள். உமிழ் நீரை கூட கையில் எடுத்துக் கொண்டார்கள். அங்கே அஜிலே முடியை வலித்துவிட்டு ஒரு பகுதி அலிகள் எல்லாவனோட மறுபகுதியை பெரும்பாலும் உம்மு ஸலமா ரலியல்லாஹு கொடுக்கிறார்கள். பிரித்தெடுத்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு உரோமமாக பிரித்தெடுத்துக் கொள். சிரைத்த முடி கூட, சிரைத்த உரோமம் கூட கழிவாக அது நிலத்தை நோக்கி போகவில்லை, சஹாபாக்களுடைய உள்ளங்கைக்குத்தான் சென்றது. அந்த அளவு மதிக்கப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் இந்த உலகத்தில் அடைந்த, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த மாதத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, பேசிக்கொண்டே போகலாம். மணித்தியாலம் அல்ல, நாள் அல்ல, வருடம் அல்ல, ஆயுள் முழுக்க பேசினாலும் நபி அவர்களுடைய சிறப்பை பேசி முடிக்க முடியாது. இன்னும் எழுதிக் கொண்டுதான் இருக்கிறார்கள், இன்னும் ஆய்வு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் இமாம்கள் நபி அவர்களுடைய சரிதையை ஒவ்வொன்றாக எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள், கரை காணவில்லை. எப்படி முடியும் கண்ணியமானவர்களே? கியாமத் நாள் வரைக்கும் அதான் நடக்கும். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். கியாமத் நாள் வரைக்கும் தொழுகின்ற மனிதர் அத்தஹியாத் ஓதுவார், ஃபர்து. அந்த அத்தஹியாத்திலே நபி அவர்களுடைய பெயரை சொல்லிக் கொண்டே இருப்பார். கியாமத் நாள் வரைக்கும் பிரசங்கங்கள் நடைபெறும், ஜுமா பிரசங்கம் நடைபெறும், புத்திமதிகள் நடைபெறும், உபதேசங்கள் நடைபெறும். அங்கு எழும்புகின்ற ஹத்தீப், அங்கு எழும்புகின்ற பிரசங்கி, அங்கு எழும்புகின்ற உரை நிகழ்த்தக்கூடியவர் நபி அவருடைய பெயரை சொல்லிவிட்டுத்தான் பேச்சை ஆரம்பிப்பார். உலகத்திலே மிக அதிகமாக அல்லாஹ்வுடைய பெயருக்கு அங்கால் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு நாமம் என்றால் அது நபியவர்களுடைய திருநாமம். சிறப்புகளை பேசிக்கொண்டே போகலாம். இறுதியாக எப்படி நபியவர்களை நாம் மதிப்பது, எப்படி நபியவர்களுடைய தொடர்பை நாம் அடைவது? கண்ணியமானவர்களே, பேச்சளவில், பாராட்டளவில், புகழ் எழுதுவது, பாடுவது, அதற்கும் நன்மை கிடைக்கும். நபியவர்களை பற்றி, நபியுடைய நாமங்களை உயர்த்துவதற்காக நாங்கள் செய்கின்ற பணிகளுக்கு நன்மை கிடைக்கும். அந்த நபியவர்களுடைய வாழ்க்கை, நபியுடைய சுன்னத், நபியவர்களை போன்ற வெளிரங்கம், நபியவர்கள் எப்படியான ஆடைகளை அணிந்தார்கள், எப்படி அணிந்தார்கள், எந்த அளவு அணிந்தார்கள், நபியவர்கள் எந்த முடியை வளர்த்தார்கள், எந்த முடியை வலித்தார்கள், நபியவர்கள் எந்த முடியை என கத்தரிக்கவில்லை, எந்த முடியை கத்தரித்தார்கள், கத்தரிக்க சொன்னார்கள். அப்படிப்பட்ட நம்முடைய முடிகள் அப்படி மாறினால்தான் உண்மையான அன்பு. நபியுடைய உள்ளம் எப்படி இருந்தது, நம்முடைய உள்ளம், நபியருடைய நடை, உடை, பாவனை, பேச்சு எல்லாமே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பு என்ன தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை, முஹம்மது ரசூலுல்லாஹ், நபியருடைய வாழ்க்கை வழிமுறை. இறுதியாக ஸலவாத், நபியவர்களை நாம் மதிப்பதற்கு உன்னதமான ஒரு பாலம். நபியவர்களுடைய அன்பை நாம் துண்டிக்காமல் இருப்பதற்கு ஸலவாத். ஸலவாத்தை பற்றி தனியாக பேச வேண்டும். முக்கியமான விடயங்களை ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, சுவர்க்கத்துடைய டிக்கெட் என்ன? சுவர்க்கத்துடைய நுழைவு சீட்டு ரஹ்மத். ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அன்பு. இது இல்லாவிட்டால் வேற எதிருந்தும் சுவர்க்கத்துக்கு போக முடியாது. ஒரு ஸலவாத்து சொன்னால் ஒரு ஸலவாத்துக்கு 10 ரஹ்மத். 10 ரஹ்மத். 100க்கு 1000, 1000க்கு 10,000, 10,000க்கு 1,00,000, 1,00,000க்கு 10 லட்சம். பெருக்கிக் கொண்டே போங்கள். 10ஆல் 10 ரஹ்மத் கிடைக்கும். ஸலவாத் ஓதுவதற்கு நேரம் கிடையாது, காலம் கிடையாது. வெள்ளிக்கிழமையுடைய ஸலவாத் தனியான சிறப்பு இருந்தாலும் ஸலவாத்
கண்ணியமானவர்களே, எந்த நேரத்திலும் ஓதலாம். சிறப்புகள் முதலாவது ரஹ்மத், 10 தடவை ரஹ்மத். பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒவ்வொரு அதிசயம் சொல்ல எனக்கு நேரம் இடம் கொடுக்காது. பாவங்கள் மன்னிக்கப்படும், அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், மலக்குமாருடைய துஆ கிடைக்கும், மனக்கவலைகள் நீங்கும், துக்கங்கள் நீங்கும், டென்ஷன்கள் நீங்கும், மறதி ஏற்பட்டால் ஞாபகம் உண்டாகும், ஞாபக சக்தி உண்டாகும், மறந்த விடயம் ஞாபகத்துக்கு வரும், உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். கண்ணியமானவர்களே, நபியருடைய ஷஃபாஅத் கிடைக்கும், நபியருடைய நெருக்கம் கிடைக்கும், நபியவர்களிடத்து நம்முடைய பெயரை சொல்லி நம்மை விவரிக்கப்படும். நம்முடைய பெயர், நம்முடைய தந்தையுடைய பெயர், இன்னாருடைய மகன் உங்களுக்கு ஸலவாத் சொன்னார். நாம் ஸலவாத் சொல்லும் பொழுது சொன்ன நபியர்கள், உங்களுடைய ஸலவாத் எனக்கு எத்தி வைக்கப்படும், உடனுக்குடன் எனக்கு செய்தி அறிவிக்கப்படும், அப்டேட் பண்ணப்படும். கேட்டார சஹாபாக்கள் முதலாவதாக, கைஃப யா ரசூலல்லாஹ் வகத அரிம் அதை வகத அரம், நீங்கள் உக்கி போயிருப்பீர்களே கபரிலே, உங்களுடைய உடல். அவர் விளங்கி இருந்தார், அது வரைக்கும் சொல்லவில்லை அந்த விடயத்தை. உடம்பெல்லாம் உக்கி போயிருக்கும், கபரிலே மண்ணோடு மண்ணாக இருக்கும் உங்களுடைய உடல், எப்படி உங்களுக்கு எட்டி வைக்கப்படும்? அப்பொழுதுதான் நபியர்கள் சொன்னார்கள், நபிமார்களுடைய உடலை மண்ணுக்கு மண் அரிப்பதை தின்னுவதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டார். எங்களுடைய உடல்கள் மண் தின்னாது. இன்னும் ஒரு ஹதீஸ், நீங்க ஸலவாத் சொல்லும் பொழுது என்னுடைய ரூஹ் எனக்கு மீட்டப்படும், ரூஹ் மீட்டப்படும், ரூஹ் வந்து எனக்கு உயிர் தரப்பட்டு உங்களுடைய ஸலவாத் பெயரோடு அறிவிக்கப்படும். நம்முடைய பெயர், நபியவர்கள் நம்மை காணவில்லை, நாம் நபியவர்களை காணவில்லை, நம்முடைய பெயரோடு இன்னார் உங்களுக்கு ஸலவாத் சொன்னார். பேசிக்கொண்டே போகலாம். கண்ணியமானவர்களே, துஆ கேட்கும் பொழுது ஆரம்பத்திலும் இறுதியிலும் ஸலவாத் சொல்லப்படாத துஆ ஏற்றுக்கொள்ளப்படாமல் தொங்கிக் கொண்டிருக்கும். துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சாப்பாட்டுக்கு உப்பு போன்ற ஸலவாத் உப்பு. சஃபை முடிந்து எழும்புகின்ற பொழுது ஸலவாத் சொல்கிறோம், அதற்கும் ஹதீஸ் வந்திருக்கிறது. சஃபை முடிந்து ஸலவாத் சொன்னால் சஃபையில் நடந்த வீணான பேச்சுக்கள் மன்னிக்கப்படும், தவறுகள் மன்னிக்கப்படும். முஸாஃபஹா செய்யும் பொழுது கூட சலாம் சொல்லி முஸாஃபஹா செய்து ஸலவாத் சொல்கின்ற ஹதீஸும் வந்திருக்கிறது. கொஞ்சம் பலகீனமாக இருந்தாலும் சிறப்பு சம்பந்தப்பட்டது. முஸாஃபஹா செய்யும் பொழுது ஸலவாத் சொன்னால் பாவம் மன்னிக்கப்படும். எனவே ஸலவாத்தையும் அதிகமாக சொல்வோம், வெள்ளிக்கிழமை விசேஷமாக சொல்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியவர்களை உள்ளத்தால் நேசித்து நபியவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றி நபியவருடைய குணாதிசயங்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு அல்லாஹ் நஸீபாக்குவானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, என்னுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், பூரா முஸ்லீம்கள் வஃபாத்தாகியவர்களுடைய அனைவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரில் யார் யாரெல்லாம் மர்ஹூம்களா கபராளிகளா இருக்க அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்துவாயாக. இந்த மஸ்ஜித் உருவாகுவதற்காக யார் யாரெல்லாம் பாடுபட்டார்களோ, யார் யாரெல்லாம் வளர்ச்சி பாதைகளை பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர் அனைவர்களுக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதை நீ ஒரு முக்கிய கேந்திர ஸ்தலமா தருவாயாக. இந்த ஊருக்கு ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு கேந்திர ஸ்தலமா தருவாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரை நீ கபூல் செய்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வஃபாத்தாகிய மாதத்தில் இருக்கிறோம். யா அல்லாஹ், வசந்த காலம் ஆரம்பித்திருக்கிறது. யா அல்லாஹ், உண்மையான வசந்தமாக மாற்றுவாயாக. நோய் நொம்பலங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட மாதமாக மாற்றுவாயாக. எங்களுடைய கவலைகள் துக்கங்கள் எல்லாம் நீங்கிய ஒரு மாதமாக மாற்றுவாயாக. எங்களுடைய நெருக்கடிகள் நீங்குவதற்கு காரணமாக்குவாயாக. எங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு காரணமாக்குவாயாக. நபியவர்கள் வந்திருந்து உலகத்துக்கே ஒரு ஒளியா அல்லாஹ், அந்த ஒளியை என்னுடைய உள்ளங்களிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வீடுகளிலும் தொழில்களிலும் ஏற்படுத்துவாயாக. யாழ், இந்த சோதனை உலகத்தை விட்டு அகற்றுவாயாக, நம்முடைய நாட்டை விட்டு அகற்றுவாயாக. நமக்கு எதிராக பல சதிகள் செய்யப்படுகின்ற காலம் யா அல்லாஹ், நமக்கு எதிராக நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுவதற்கு திட்டமிடப்படுகின்ற காலம் யா அல்லாஹ், அந்த உரிமைகளை பாதுகாப்பாயாக. அந்த உரிமைகளை பறிக்க எத்தனிப்பவர்களை நம்மை விட்டு திசை திருப்புவாயாக. அவர்களை சோழிகளுக்குள் ஆளாக்குவாயாக. அவர்களை உரிய முறையில் தடுத்து நிறுத்துவாயாக. எங்களுடைய உரிமைகளிலே கை வைக்காத அளவு